வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்னைக்கு பசிம் ருசிம்ல ஈஸியா எளிமையா அதே சமயத்துல ஒரு சூப்பரான தனி சுவையில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சைடிஷ் செய்ய போறோம். இந்த ரெசிபி நீங்க இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு தனி சுவையில் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல நறுக்கின தக்காளி 1, 2 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும். பேன்ல 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கணும். இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இந்த மாதிரி சென்டர்ல சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இது கூட 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கணும். இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு 4 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீளமா தின்னாவும் இல்லாம திக்காவும் இல்லாம கட் பண்ணி இதுல சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா சூடு ஏறின பிறகு இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆயிருக்கு. ½ ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்ட காரத்துக்கு ஏற்ற மாதிரி லெமன் டிராப்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக காரம் சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சமாக 2 டிராப்ஸ் 3 டிராப்ஸ் அப்படி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இதை உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும். அதுக்கப்புறமா சர்விங் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.